அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, திருநீற்று பச்சிலை இந்த மூலிகை செடியோடைய வளர்ப்பு பற்றியும் இதோடைய மருத்துவ குணங்கள் பற்றியும் இந்த மூலிகை செடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் விரிவாகவே பார்க்க போகிறோம். முதல்ல இதோடைய வளர்ப்பு பற்றி பார்த்துடலாம். இது மூலிகையோடைய அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இதோடைய வேர், இலைகள், தண்டு, இதோடைய விதைகள், பூக்கள் எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் இதை மூலிகையோடைய அரசன் கூட சொல்கிறாங்க. இது சாதாரணமாக ரோட்டோரத்தில் முளைச்சி கிடக்கிறது தான். இதுக்கு பெருசாக பராமரித்து வளர்க்கணும் அப்படின்ற அவசியமாக இல்லை. இது நம்ம பதியம் போட்டு கூட வளர்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா விதைகள் இருக்குது. இந்த விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம். மழைக்காலங்களில் நம்ம விதைகளை தூவி விட்டாலே சாதாரணமாகவே வந்துடும். அப்படி இல்லைனா உங்கள் நண்பர்கள் வீட்டில் இருந்ததுனாக்கா அதிலிருந்து ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு சாதாரணமாக வச்சு விட்டாலே வளர்ந்துருங்க. இதுக்கு மண்கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மரத்துக்கு கீழே இருக்குது பாருங்கள், அந்த மண்ணை எடுத்து சாதாரணமாகவே தொட்டியில் வச்சாலே இது வந்துருங்க. ஒரு டைம் நம்ம வச்சு விட்டாலே போதும். அதுக்கப்புறம் எந்தவித பராமரிப்பும் இல்லை. இதுக்கு பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூக்கள் வருது பார்த்தீங்களா, அந்த பூக்கள்லேருந்து காயாக மாறி விதைகள் வரும்போது தான் இந்த புழுக்கள் தொல்லை அதிகமாக இருக்கும். இதுக்கு நம்ம பூச்சிகள் வந்தாலும் வராட்டாலும் வாரம் ஒரு முறை வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தாலே போதுங்க. இந்த பூச்சி தாக்குதலை நம்ம ஓரளவு சரி பண்ணிடலாம். வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதுங்க. இதிலிருந்து வரக்கூடிய விதைகள் தான் சப்ஜா விதைகள். இந்த விதைகளில் எவ்வளவோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. முடிஞ்ச வரை இந்த விதைகள் காஞ்ச உடனே நம்ம எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இதை எடுத்துட்டாலே போதும், பூச்சி தாக்குதல் ஓரளவு குறைஞ்சிடும். ஓகேங்க, இந்த செடியுடைய வளர்ப்பு பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த செடி எப்படி இருக்கும், இதை எப்படி நம்ம மருத்துவ குணங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த செடி பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட துளசி செடியோடைய குடும்பத்தை சார்ந்தது தான். இதோடைய பூக்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கலந்த ஊதா நிறத்தில் இப்படி தான் இருக்கும். மற்றபடி இலைகள் அப்புறம் அதோடைய விதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா துளசி செடி மாதிரி தான் இருக்கும். அதாவது நாய் துளசின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், டிட்டோ அதே மாதிரி தான் இருக்கும். இதோடைய விதைகள் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு கலரில் இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த சப்ஜா விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தண்ணியில் போட்டாக்கா ஒரு மாதிரி உப்பி இருக்கும். இந்த சர்பத்தெல்லாம் போட்டு குடிக்கிறாங்க பாருங்கள், அதுதான். இதை டீட்டெயில்டாக நான் பிறகு சொல்கிறேன். இதோடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இந்த செடியை நம்ம தோட்டத்தில் வைக்கிறதுனால ஒரே கல்லில் நிறைய மாங்காய் அடிக்கலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய் தானே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய மாங்காய் எதுக்குன்னு சொல்கிறேன். உங்கள் தோட்டத்தில் செடி கொடிகள் எதுவுமே காய் சரியாக பிடிக்கலை, பூக்கள் கொட்டுது அப்படின்னாக்கா இந்த செடியை பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னாக்கா எல்லாமே உங்களுக்கு காயாக மாறிடும். அதாவது பூக்கிற பூக்கள்லாம் காயாக மாறிடும். ஏன் அப்படின்னாக்கா இந்த செடியை சுற்றி தேனீக்கள் எப்போ பார்த்து சுற்றிக்கிட்டே இருக்குங்க. அப்போ உங்கள் தோட்டத்தில் இந்த செடியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னாலே மகரந்த சேர்க்கை நடைபெற்று நிறைய காய்கள் நமக்கு காய்க்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல அறுவடையை நம்ம எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் நமக்கும் இது மருத்துவ குணமாகவும் செயல்படுது. அதனால தான் ஒரே கல்லில் நிறைய மாங்காய் அடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, இதோடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். எவ்வளவு பெரிய முகப்பூர், அதாவது முகத்தில் இப்போ வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பசங்களுக்கெல்லாம் முகப்பூர் வரும். எவ்வளோ மருந்து போட்டு பார்ப்பீங்க, சரியாகவே ஆகாது. திருப்பியும் பெரிய பெரிய கட்டியாக வரும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த இலை இருக்குது பாருங்கள், அதை லைட்டாக எடுத்து இது போல் கையிலேயே கசக்கி அந்த முகப்பூர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இது போல் தடவி விட்டிங்கனாலே போதும். நீங்களே நம்ப மாட்டீங்க, அந்த முகப்பூர் இருந்த இடம் தெரியாமல் போயிடுங்க. திருப்பியும் அந்த முகப்பூர் எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்டை சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த வயிற்று புண், அஜீரண கோளாறு இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இதோடைய வேர் இருக்குது பாருங்கள், இந்த செடியுடைய வேரை எடுத்துகிட்டு நல்லா இடித்து கஷாயம் மாதிரி செஞ்சு நம்ம காலை மாலை 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. இந்த வயிற்றுப்புண், அஜீரண கோளாறு இது எல்லாமே சரியாயிடும். அடுத்தது
தலைவலி சரியாக தூக்கம் வராது நிறைய பேருக்கு. அவங்களாம் என்ன செய்யலாம்க்கா, இந்த இலைய நல்லா கசக்கி அதை முகந்து பார்த்தாலே போதுங்க. அந்த தூக்கமின்மை, இந்த தலைவலி இது எல்லாமே வந்து சரியாயிடும். அப்புறம் இதயம் படபடப்பு, மனசோர்வு இதுக்கும் வந்து இது நல்ல மருந்துங்க. சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையுமே சரி செய்யுது. உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர் அது எல்லாத்தையுமே வெளியேற்றி சிறுநீரை பெருக்கி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து காயங்கள் ஆறாமலேயே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி உடம்புல வந்து படர்தாமரை வரும், சொறி சிரங்கு இதெல்லாம் இருக்கும். இவங்களாம் வந்து இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா கசக்கி அந்த சாறை விட்டாலே உங்களுக்கு அது எல்லாமே சரியாயிடும். அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் இந்த பேனு, இந்த பெரியவங்களுக்கு பொடுகு தொல்லை நிறையா இருக்கும். இவங்களாம் என்ன பண்ணலான்னாக்கா, நம்ம சாதாரணமாக தடவணும் பார்த்தீங்களா எண்ணெய், அது கூட இந்த இலையுடைய சாறை கொஞ்சம் சேர்த்து நம்ம தடவிட்டு வந்தாலே போதுங்க. அந்த பேன், பொடுகு தொல்லை எல்லாமே வந்து சரியாயிடும். வாந்தி, ரத்த வாந்திக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தாக இந்த செடி வந்து செயல்படுதுங்க. இந்த பச்சிலை சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கண் கட்டிலாம் வரும் பாருங்கள், அந்த கண் கட்டியில் நம்ம சாதாரணமாக பிழிஞ்சி விட்டு அதை தடவிட்டு வந்தாலே போதுங்க, அது எல்லாமே வந்து சரியாயிடும். அடுத்தது இந்த இலையை வந்து நிழலில் உலர்த்தி அதை வந்து தேநீர் செஞ்சு கூட நம்ம வந்து சாப்பிடலாம். அப்புறம் வந்து இந்த இலைகளை கொதிக்க வச்சு அதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா வேர்வை, தேவையற்ற நீர் வந்து வெளியேறும். ரொம்ப உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த இலையை வந்து மற்ற கீரைகளோடு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். புற்றுநோய் செல்களை வந்து பரவுவதை வந்து தடுக்குது இது. அதே போல் பிரசவத்திற்கு முன்னர் ஏற்படும் வலியை குறைக்கிறதுக்கும் இந்த திருநீற்று பச்சிலை வந்து யூஸ் ஆகுது. இதோடைய விதைகளும் வந்து பயன்படுத்தப்படுறாங்க. இந்த இலைகள், பூக்கள், விதைகள் இது எல்லாத்தையுமே தண்ணீரில் ஊற வச்சு ஆரோக்கியமான மூலிகை குளியல்னு சொல்லிட்டு நம்ம குளிக்கலாம். இதை குளிக்கிறதுனால படை, தேமல், தோல் சம்பந்தமான எல்லா நோயும் வந்து நமக்கு வராமல் வந்து தடுக்கும். ஓகேங்க, இப்போ இதோடைய விதைகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதோடைய விதைகள் பேர் தான் சப்ஜா விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எள்ளு, கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த விதைகள் வந்து இருக்கும். இதை தண்ணியில் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வழவழப்பு தன்மையாக மாறி ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கும். அது பிறகு வரும், அதை பாருங்கள். இப்போ இதை தான் வந்து நம்ம சர்பத்தில் போட்டு கொடுப்பாங்க. சர்பத்து, ஜூஸு, பலூடா, இது என் சின்ன பொண்ணு அபிநயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்கா உடலில் இருக்கிற சூட்டை வந்து தணிக்கும். நீர்க்கடுப்பு, நல்ல குளிர்ச்சியை வந்து இது வந்து தரும். அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உணவில் வந்து மிகுதியாக வந்து இதை தான் சேர்க்குறாங்க. மலச்சிக்கலை வந்து கட்டுப்படுத்துது. சிறந்த நோய் எதிர்ப்பு காரணியாக இந்த சப்ஜா விதைகள் வந்து செயல்படுதுங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின் ஏ, பி, சி, துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறையவே அடங்கியிருக்கு. அதனால் இது இரத்த சோகையை வந்து கட்டுப்படுத்துது. அதாவது இரும்பு சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதாவது வெயிட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த விதைகளை வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, இந்த விதைகள் யூஸ் பண்ண பானங்கள், அதாவது சர்பத்தாக இருக்கட்டும் அல்லது ஃபலூடாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பானங்களை நம்ம அடிக்கடி அருந்திட்டு வந்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வெயிட் வந்து ஈஸியாகவே வந்து குறைஞ்சிடும். அமெரிக்கா, இந்தியா இந்த மாதிரி நாடுகளில் வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த விதைகளை யூஸ் பண்ணி தான் வெயிட்டை வந்து குறைச்சிட்டு வராங்க. அப்புறம் இன்னொன்று லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். இது சிறந்த கொசு விரட்டிங்க. இந்த செடி இருந்தால் கொசுவே வந்து வராது. இப்போ இதை கொசு விரட்டியாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா காய வச்சுட்டு இந்த இலைகளை வந்து நம்ம புகை மூட்டை மாதிரி போடுவாங்க அந்த கிராமங்களில். நீங்கள் சாதாரணமாக கொளுத்தி விட்டு சும்மா அந்த புகையை வந்து உள்ளே விட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா கொசுவும் வந்து காலி ஆகிடுங்க. சிறந்த ஒரு கொசு விரட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் கொசுவும் மட்டும் விரட்டாது, விஷ ஜந்துக்கள் எதுவுமே வந்து உள்ளே வராது. அது பூச்சியாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், எதுவுமே வந்து உள்ளே வராது. அவ்வளோதாங்க, மூலிகையுடைய அரசன் திருநீற்று பச்சிலையை பற்றி விரிவாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். உங்கள் வீட்டிலையும் இந்த பச்சிலை செடி இருந்தது அப்படின்னாக்கா நான் சொன்ன மருத்துவ குணங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த செடி இல்லைனாக்கா கண்டிப்பாக வாங்கி உங்கள் தோட்டத்தில் வளர்க்க ஆரம்பிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.